ஹே ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கும் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அரௌண்ட் ஒரு 6:30க்குலாம் வந்து நான் எழுந்திரிச்சிட்டேன். காலையில் அப்படியே நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. ஒன்று என்கிட்ட இருக்க பிளான்ஸ்லாம் வந்து லைட்டாக வாடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால அதில் இருக்க தண்ணியெல்லாம் மாற்றிட்டு தண்ணி ஊற்ற வேண்டிய பிளான்ஸ்க்குலாம் தண்ணி ஊற்றுற தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணினேன். அவ்வளோ நிறைய பிளான்ஸ்லாம் என்கிட்ட கிடையாது. கொஞ்சம் மணி பிளான்ட்டும் லக்கி பேம்பூ மட்டும்தான் இருக்குது. என்னடா சில்வர் பாத்திரத்துல வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு வந்து வாங்கும்போது ஒரு கிளாஸ் பவுல் கொடுத்தாங்க. அந்த பவுல் வந்து ரொம்ப சின்னதாயிட்டு பிளான்ட் வளர்ந்துருச்சு. அது வந்து பத்த மாட்டேங்கி. அந்த லக்கி பாம்போட ஹாஃப் சைஸ் கூட வைக்க முடியாது. அதனால வந்து எனக்கு வேற வழி இல்லை, என்ன பாத்திரம் இருக்கு அப்படின்னு தேடினேன். இதுதான் கையில சிக்கிச்சு. அதனால சில்வர்ல வச்சிருக்கேன். ஆனா இதுவே நல்லா, இது சில்வர்ல வைக்கிறது நல்லா வளருது. அதனால இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ரொம்ப நாள் இப்ப அந்த சில்வர்ல தான் இருக்கு. என் மணி பிளான்ட்டும் கொஞ்சம் பெருசாயிட்டு அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி குட்டி குட்டி கிளாஸ்ல எல்லாம் போட்டு வளர்த்துட்டு இருக்கேன். இதை முடிச்சிட்டு ஆயில் புல் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எங்க வீட்டு பால்கனிக்கு கொஞ்சம் குருவி எல்லாம் வரும்ல, அதுக்கெல்லாம் அரிசி போட்டுட்டு 2 நாளா செம்ம தொண்டை வலி. சரி கொஞ்சம் உப்பு வெந்நி வச்சு வாய் கழுவலாம், கொஞ்சமாச்சும் சரியாகும் அப்படின்றதுனால அதுதான் நான் பண்ணினேன். கிளைமேட்டுக்கு தொண்டை வலி, கோல்டு, ஃபீவர் எல்லாமே வந்துட்டு சரி நம்ம அதனால சீரக தண்ணி குடிப்போம். டீடாக்ஸ் ட்ரிங்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீரக தண்ணி இந்த மாதிரி வெந்நில போடுற ட்ரிங்க் தான் குடிக்கிறேன். லஞ்ச் ரெண்டுத்துக்குமே வந்து பன்னீர் சாண்ட்விச் தான் பிளான் பண்ணியிருந்தேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயமும் பன்னீரையும் இந்த சாப்பர்ல போட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். வந்து செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் வெங்காயம், காய் குட்டி குட்டியா வெட்டுறது எல்லாமே நான் அந்த சாப்பர்ல தான் வெட்டுறேன். நான் ஒரு லாஸ்ட் 1.5 to 2 இயர்ஸாவே நான் இதுதான் யூஸ் பண்றேன். எனக்கு வந்து இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு டக்குன்னு விட்டுறதுக்கு. இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணணும்னு பிளான் பண்ணதுனால நான் வந்து காலையிலே வந்து ஹேர் மாஸ்க் ஒன்று போட்டேன். இது வந்து க்ளோ ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற பிராண்டு இன்ஸ்டால தான் வாங்கினேன். அதில் இருக்க ஹேர் மாஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாக்ஸே நான் வந்து காலி பண்ணிட்டேன். ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு பன்னீர் சாண்ட்விச் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து நான் சாண்ட்விச் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணாமல் பன்னீர் புர்ஜி பண்ணி அதை வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பன்னீர் கூட கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்து புர்ஜி மாதிரி பண்ணி பிரெட்ல ஸ்டஃப் பண்ணி நல்லா கிரில் பேன்ல போட்டு கிரில் பண்ணி எடுத்துட்டேன். உண்மையாகவே செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. கையோட என்னுடைய லஞ்ச் பாக்ஸையுமே நான் பேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெள்ளரிக்காவை சைடு அந்த பார்ட்டிஷன்ல வச்சுட்டு ஒரே ஒரு சாண்ட்விச், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் மட்டும் பேக் பண்ணேன். பன்னீர் நடுவில் ஸ்டஃப் பண்ணதுனால ஒரு சாண்ட்விச்சே வந்து ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதனால ஒன்று மட்டும் பேக் பண்ணி முடிச்சுட்டு பால்கனியில் உட்காந்து இன்னொரு சாண்ட்விச் எடுத்து வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். யூஸ்வலாக வர அதே குருவி வந்துட்டு நான் காலையில் போட்ட அரிசி எல்லாத்தையுமே போட்டதுக்கு அடையாளமே இல்லாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நான் என்னுடைய ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு விட்டமின் சியோட ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணினேன். இது கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிரைட்னிங் நியாசனமைட் சீரம் யூஸ் பண்ணேன். நான் கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் ஒரு ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு டிண்டட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணேன். இப்போ ரீசன்ட் டேஸாக நான் வெளியே கிளம்புறேன், வீட்டில் தான் இல்லாமல் வெளியே எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா நான் இந்த டிண்டட் சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுறேன். உண்மையாகவே அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். லைக் நம்ம அதுக்கப்புறம் பவுடரோ எதுவுமே நம்ம போட வேண்டாம், அது மட்டும் போட்டாலே போதும். மேக்கப் பண்ணாமலே ஒரு மேக்கப் பண்ண எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு லிப் பாம், அது போட்டதுக்கப்புறம் கண்ணுக்கு ஐலைனர் மட்டும் போட்டுட்டு ஹேர் சீரம் போட்டு முடிச்சிட்டேன். இந்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்டோட ரிவ்யூவும் ஃப்யூச்சர் டேஸில் நம்ம சேனலில் ஒரு ரிவ்யூ வீடியோவாக கண்டிப்பாக வரும். அவ்வளோதான், கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 5 o'clock மேலே தான் கிளம்பி வந்தோம். வரும்போதே சூப்பர் மார்க்கெட் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்து இந்த ஸ்மூத் இந்த ஒன்று ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ஒன்று குடிச்சிட்டு ரோஸ்மெரி ஹேர் டானிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணினேன். இந்த ரோஸ்மெரி வந்துட்டு நான் கடையில் வாங்கலை, க்ரீன் லீஃபாகவே வாங்கி நானே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அப்படி இதை டானிக் நம்ம செஞ்சாலே வந்து வீடே அந்த ரோஸ்மெரி ஸ்மெல் தான் அடிக்கும். இதை செஞ்சு ஒரு பாட்டிலில் வந்துட்டு
போட்டு அடைச்சி வச்சுட்டேன். ஆக்சுவலா எனக்கு யூஸ் பண்ணணும்னு தான் நான் வந்து இது செஞ்சேன். ஆனா யூஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. அதனால அந்த கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டேன். 1 வீக் இத நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு. இல்ல ஒரிஜினல் ரோஸ்மேரிய வந்து நம்ம பாயில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கலர் வரும். ஆனா பாட்டில்லலாம் இந்த குடுக்குறதெல்லாம் வந்து ஒரு மாரி கிளியரா வாட்டர் கலர்ல வந்து குடுக்குறாங்க. உங்களுக்கும் ஹேர் ஃபால் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா, இந்த ரோஸ்மேரி டானிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீட்லயே செஞ்சு. டின்னருக்கு வந்து இந்த கம்பு தோசை மாவு அரைச்சு வச்சது. அதுல வந்து தோசை இல்ல இட்லி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னோட ப்ரீவியஸ் விளாக்க பார்த்தீங்கன்னா, நான் அது அரைச்சது காமிச்சிருப்பேன். சும்மா ஃபர்ஸ்ட் ட்ரையல்ங்கிறதுனால நான் ஒரு டைமுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோதான் அரைச்சேன். இந்த மினி பிளேட் வந்து நான் டிமார்ட்ல வாங்குனது. அந்த பிளேட்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சமா இட்லிய அவிச்சு பார்ப்போம். இது வந்து மாவு நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த மினி இட்லி ஊத்தி பார்த்தேன். சூப்பரா வந்திருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் பெருசா வந்துட்டு வித்தியாசம்லாம் எனக்கு தெரியல. நம்ம நார்மல் இட்லி மாரி தான் இருந்தது. கலர் மட்டும் கொஞ்சம் மங்குன கலர்ல இருந்தது. ரொம்ப சாஃப்ட்டா, ஸ்மூத்தா நல்லா வந்திருந்துச்சு இட்லி. நம்ம பெரிய இட்லியுமே அவிச்சாலும் செம்மையா இருந்திருக்கும். சரி தோசை வருதா அப்படின்னு சொல்லி தோசை ஊத்தி செக் பண்ணி பார்த்தேன். தோசை அத விட சூப்பரா வந்திருந்துச்சு. எனக்கு இட்லியா, தோசையா அப்படின்னு கேட்டா தோசை தான். தோசையும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுட்டு நைட் டின்னர் முடிச்சாச்சு. இந்த விளாக் அவ்வளோதான். இன்னும் இந்த மாதிரி நெறைய விளாக் நம்ம சேனல்ல வர இருக்கு. அது எதையும் நீங்க மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.